நடுவீட்டில் கழுத்தில் கத்தி குத்து காயங்களோடு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மனைவி. சடலத்தின் அருகே கையில் ரத்தம் படிந்த கத்தியோடு அமர்ந்திருந்த கணவனை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். மனைவியை கணவனே கத்திகால் குத்தி கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? நைட்டு நேரங்கிறதால ஆதனஞ்சேரி பகுதி ஆள் நடமாட்டம் இல்லாம அமைதியா இருந்திருக்கு. அப்ப அதே ஏரியாவில் உள்ள ஒரு வீட்டில இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க நந்தினிங்கிற பொண்ணு கழுத்துல கத்தி குத்து காயங்களோட ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. சடலம் பக்கத்துல அவரோட கணவன் கங்காதரன் கையில ஒரு கத்திய வச்சுக்கிட்டு கொலை வெறியில உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கணவன் கங்காதரனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிச்சு. காஞ்சிபுரத்துல உள்ள ஆதனஞ்சேரியை சேர்ந்த கங்காதரன் ஈச்சர் வாகன ஓட்டுநரா இருக்காரு. இவருக்கு நந்தினிங்கிற பெண் கூட 12 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. இவங்களுக்கு 9 மற்றும் 7 வயசுல 2 குழந்தைங்க இருக்காங்க. பசங்களோட படிப்பு செலவுக்காக ராப்பகலா உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கங்காதரன் காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவாராம். இதுக்கிடையில வீட்டுல இருந்த மனைவி நந்தினி அடிக்கடி பக்கத்துல உள்ள பெரியம்மா வீட்டுக்கு போகிறது, எந்த நேரமும் சொந்தக்காரங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் போன்ல பேசுறதுன்னு இருந்திருக்காங்க. ஆனா நந்தினியோட இந்த நடவடிக்கை கணவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கங்காதரன் வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்போட வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப கங்காதரனுக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம மனைவி யார் கூடவோ சிரிச்சு போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போன கணவன், நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம அப்படி யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நந்தினி ரொம்ப நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு போன் பண்ணா அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அத நம்பாத கங்காதரன், என்கிட்ட பொய் சொல்லாத, நீ யார் கூடவோ தகாத உறவுல இருக்க, நீ அடிக்கடி போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்னு சண்டை போட்டிருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாதுன்னு பதிலுக்கு நந்தினியும் சண்டை போட்டிருக்காங்க. இதனால அடிக்கடி அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு கணவனும் மனைவியும் குழந்தைகளும் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போன கணவன் நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப வீட்ல மனைவி நந்தினி இல்ல. இந்த நேரத்துல இவ எங்க போனான்னு நினைச்சு கடுப்பான கணவன் நந்தினிக்கு போன் பண்ணி இருக்காரு. அப்ப போனை எடுத்த நந்தினி, நான் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான கணவன், என்கிட்ட சொல்லாம எதுக்கு அங்க போனன்னு மனைவிய தகாத வார்த்தையில திட்டி இருக்காரு. அடுத்து நேரா நந்தினியோட பெரியம்மா வீட்டுக்கு போன கங்காதரன் மனைவிய போட்டு சர்ற மாதிரியா அடிச்சிருக்காரு. அடுத்து தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த அவரு நந்தினியோட கழுத்துல குத்தி இருக்காரு. இதுல நிலை குலைஞ்ச மனைவி நந்தினி ரத்தம் தெறிக்க சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. அதுக்கடுத்து சடலம் பக்கத்துல கங்காதரன் கையில கத்தியோட உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி கங்காதரனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.